அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. யோபு புத்தகம் 38வது அதிகாரம் 12 21 வசனங்களும், 40வது அதிகாரம் 3-5. அதிலே சிறப்பாக ஆண்டவருடைய வார்த்தை யோபுக்கு அருளப்படுகிறது. அப்போது அவர் கேட்டார், உன் வாழ்நாளில் காலை பொழுதை கட்டளையிட்டதுண்டா? வைகரை இடைமறித்ததுண்டா? உடையை உண்டாக்கினது படைப்பு எல்லா படைப்புகளும் எனக்கு வழிநடத்த கிருபை செய்தேன். மேலும் பாலை நிலம் நீர் பாய்ச்சினேன். அனைத்து தேவைகளையும் அந்தந்த நேரத்தில் அதனை நேர்த்தியாக செய்து முடித்தேன். இதை யாராவது தடுக்க முடியுமா? கடவுள் யாரும் சொல்லியோ செய்யவில்லை. சங்க திருவரை 3:11 சொன்னது போல அதனை அந்தந்த காலத்தில், அதுவும் இயற்கையின் எல்லா நீதிகள் எல்லாவற்றையும், நேச்சுரல் லா, அந்த காற்றாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், பனியாக இருக்கட்டும், எல்லைகளை வெறுப்பதாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அதனை அந்தந்த காலத்தில். அப்போது இன்னைக்கு கால மாற்றங்களிலே பலவிதமான முரண்பாடுகளை பார்க்கிறது. காரணம், கடவுளுடைய மீட்பின் திட்டத்திலே மனிதன் வேறுபாடாக நடக்கிறான், அதற்கோடு ஒத்துழைப்பதில்லை. அவைதான் இந்த படைப்பனைத்தும் பேறுகால வேதனை படைப்பு மட்டுமல்ல, ஆவின் முதற்கனி பெற்ற மனிதன். ரோமர் 8:20 சொன்னது போல, ஆவின் முதற்கனி பெற்ற மனிதனும் பேறுகால வேதனை தவிக்க இந்த படைப்பு முழுவதும் ஒரு நிறைவை நோக்கி பயன்பது கிறிஸ்துவனுடைய மீட்பினால் தான் அடைகிறது. ஆனால் மனிதனுக்கு எல்லா விதத்திலும் கடவுள் அதனை நேர்த்தியாக அந்த நேரத்தில் செய்கிறார். இன்னைக்கு பல இயற்கை சீரழிவுகள் காரணம் மனிதனே தான் காரணமாக இருக்கிறான். அது அவன் ஒத்துழைக்காமல் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தோடு ஒத்துழைத்து அதை செயல்படுத்தாமல் தன்னடத்திற்காகவும் தன்னுடைய தேவைகளுக்காக படைப்புகளை பயன்படுத்ததான் கடவுள் கொடுத்தார். ஆனால் அதை அழித்து, அதை ஒழித்து, தன்னுடைய எல்லாவற்றையும் கடவுளுடைய திட்டத்திலிருந்து செயல்படுத்த முடியாது. இயற்கையின் சீரழிவுகளை நாம் பார்க்கிறோம். புயலாக இருக்கட்டும், அல்லது சுனாமி, நிலநடுக்கங்கள், பேரழிவு, இப்பொழுது வயநாட்டில் ஏற்பட்டது போல பேரழிவு எல்லாம் அந்த இடமே வாரிக்கொண்டு போய்விட்டது. எப்படி யோபு நோவாவின் காலத்தில் இருந்தது போல எல்லா மக்களும் வாரிக்கொள்ளப்பட்டார். அதே போல இந்த உலகின் படைப்புகள் அழிவுக்கு காரணம் மனிதன் தான். ஆகவே மனிதன் கடவுளோடு ஒத்துழைத்து இயற்கையில் எப்படி அது பேறுகால வேதனை தவிக்கிறதோ அதோடு அவன் ஒத்துழைத்து தன்னுடைய நிலையிலே இயற்கையில் நிறைவை காண அர்ப்பணிக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்று மீண்டும் மாறாதவரை, உங்களுடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். உங்களுடைய ஆற்றலையும் ஒரு வல்லமை எங்களுக்கு நீத்தார். நீ தொடர்ந்து எங்களை ஆதரித்து நாளும் தேற்றுகிறார். எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென்.